ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் பல மணி நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். இங்கு துன்பமாக தெரிவது எதுவும் துன்பம் இல்லை என் செல்லமே. அதுவும் கண்ணு முன்னால் தெரியக்கூடிய மாயைகள் மட்டும்தான். அது உண்மை நினச்சி நீ கண்ணீர் சிந்தவோ கவலைப்படவோ அவசியமில்லை. உண்மையிலேயே உன் வாழ்க்கையில் இன்பம் எதில் இருக்குதுன்றத இப்போது நான் உனக்கு வெளிப்படுத்த தான் போகிறேன். உன் சாயப்பாவின் முன்னால் என்ன மனசில் நினச்சிக்கிட்டு நீ ஒரு முறை தீபமேற்றி வெளிச்சம் கொடுத்தால் போதும். அதற்கு பிறகு அந்த ஒளி வெளிச்சமானது உன் வாழ்க்கையை ஜொலி ஜொலிப்பானதாக மாற்றிவிடும். உன் காலம் முழுவதும் யுகத்திற்கும் ஜொலிக்கும்படியாக அத்தனை விஷயங்களையும் நான் அமைச்சு கொடுக்கிறேன். நீ பலம் கொண்டு திடமான மனதோடு இருந்தால் போதும். உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் நீ கலங்க வேண்டாம் என் செல்லமே. உனக்கு சோதனைகளை கொடுத்த நானே அதை தாங்கும் சக்தியையும் கொடுக்க தான் போகிறேன். உனக்கு பின்னால் உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தாலே உன் வாழ்க்கையில் அதிசயமிக்க பல நல்ல நிகழ்வுகளை நான் நடத்துவேன். உன் வாழ்க்கையை அழகாக மாறுவதற்கேற்ற நேரம் வந்துடுச்சு. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? உன் மனதில் உள்ள ஏக்கம் முழுவதையும் அறிந்த நான் நீ அழுது புலம்பி தவித்து கொண்டிருக்கும்போது சும்மா உன்னை விட்டுடுவேனா என்ன? நீ ஏன் ஆறுதல் தேடி மற்றவர்கள் முன்னால் போய் உன்னை தரம் தாழ்த்தி கொள்கிறாய் என் செல்லமே? உன் சாயப்பா என்னிடம் வந்து உட்காரு. உன் மன குமுறல்களையெல்லாம் என்னிடம் சொன்னால் அதை நான் உனக்கு சரியான முறையில் நிவர்த்தி செய்து தருவேன். உனக்கான ஆறுதலாக உன்னை தாங்கும் தாய்மடியாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ நினச்சது நடக்கலையே, நீ ஏன் கவலைப்படுற? அனைத்தையும் நடக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நடத்தி முடிப்பேன். நீ முயற்சி மட்டும் செஞ்சா போதும். உனக்கு துணையா உன் சாயப்பா நான் இருப்பேன். தெளிந்த மனதோடு இருக்கக்கூடிய நீ ஏன் தேவையில்லாமல் குழம்புகிறாய் என் செல்லமே? நீ எவ்வளவு தைரியமான துணிச்சலான ஆளு. அப்படி இருக்கும்போது ஏன் இப்பொழுது தடுமாறுகிறாய்? எதிர்காலத்தை பற்றிய பயமே உனக்கு வேண்டாம். நிலைமை என்ன ஆகுமோன்ற கவலையும் உனக்கு வேண்டாம். அனைத்தையும் அறிந்த நான் உன் வாழ்க்கையை சீர்திருத்தக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். உன் வீட்டிற்குள் குடிபுகுந்து கம்பீரமாய் அமர நான் தயாராக இருக்கும்போது தேவையில்லாமல் நீ கவலை கொள்ளாதே. வேலை இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் என்னதான் நடந்தாலும் இப்படியே என் வாழ்க்கை இருக்கு, நானும் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், முயற்சி செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லையேன்னு உன் குடும்ப சூழ்நிலையை நினைவில் கொண்டு வருந்தி கொண்டிருக்கும் உனக்கு சரியான மன உளைச்சல் இல்லாத நல்வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் என் செல்லமே. உன் கோரிக்கைகளை நிறைவேற்ற தாமதித்தாலும் நான் நிச்சயம் சரியானதை செய்து முடித்தே தீருவேன். ஒவ்வொரு தாமதத்திற்கு பின்பும் பல அதிசயங்கள் உனக்காக காத்திருக்கிறது. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நடக்குமா நடக்காதான்னு நீ யோசிக்கிட்டே தான் இருக்க. உன் முழு எண்ணங்களையும் இந்த சாயப்பாவின் மேல் திருப்பிட்டு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. வானத்தை போல பெரிய இன்பம் எதுவும் வேண்டாம் சாயப்பா. நட்சத்திரம் போல சின்ன சின்ன இன்பம் போதும் என்று தானே என்னிடம் சொன்னாய். ஆனால் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே சின்ன சின்ன நட்சத்திரங்களாக அல்ல, மிகப்பெரிய வானத்தையே உன் வாழ்க்கைக்கு பொக்கிசமாக நான் அமைச்சு தருவேன். உன் வாழ்க்கை அழகாய் மாறப்போகுது. அனைத்தையும் உனக்காக நான் தருவேன். உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த அசிரமும் உன்னை நெருங்காமல் நான் பாதுகாப்பேன் என் செல்லமே. உன் அப்பன் சாய்நாதா மிக பெரியவன். நீதிபதியான நான் உன்னுடைய மனசை தினந்தோறும் படித்து கொண்டு தானே உட்கார்ந்திருக்கிறேன். இனி எதுவும் உன்னை நெருங்காமல் நான் உன்னை காப்பாற்றுறேன். முயற்சி செய்யாமல் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது என் செல்லமே. முயன்ற செயல்களை செய்பவன் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். நீ முயற்சி செய்தால் அதற்கான பலனை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். இறைவன் எப்போதுமே உடைந்த பொருட்களை மிக அழகாக பயன்படுத்துவேன் என்பதை நீ அறிவாய்தானே. மேகங்கள் உடைஞ்சுதான் அதிலிருந்து மழை வருது. நிலம் உடையும் போது தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதை பெருசாக வெளியே வந்து மரமாக முளைக்குது. அதே போல் மனசுடைஞ்சு போயிருக்கிற உனக்கும் நான் அழகான வாழ்க்கையை அற்புதமாய் கொடுப்பதற்காக எல்லா விஷயங்களையும் மிக சுலபமாய் சீக்கிரமாக நடத்தி முடிக்க போகிறேன். நீ மன தைரியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருந்தால் போதும். நீ ஓடி ஓடி உழைக்கிறாய் அல்லவா, அதற்கான பலனையெல்லாம் இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நிதானமாக இரு. வாழ்க்கை ஒன்றும் ஓட்டப்பந்தயம் இல்லை அல்லவா? உன் எதிர்காலத்தை நீ நிர்ணயம் செய்ய வேண்டுமானால் நிதானமாக உன்னுடைய செயல்களை செய்ய வேண்டும். அப்புறம் பாரு,
நீ நினச்ச காரியங்கள் எல்லாம் என் ஆசீர்வாதத்தோடு வெற்றி பயணமாக நடக்கும்.